Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் வந்து 24,200. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 24,068, ஹை பார்த்திங்கன்னா 24,157, லோ பார்த்திங்கன்னா 24,023. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,052 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 158 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதாவது மண்டேக்கான வீடியோவில் நேற்று நான் வீடியோ போட முடியாதவங்க நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அந்த லெவல்ஸை வந்து கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கு அந்த லெவல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் முந்தானேத்து சொன்னது தான். ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த 24,000 லெவல் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஓகேங்களா, இன்றைக்கும் மார்க்கெட் இறங்கிச்சு, பட் நேற்று மாதிரி ரிவர்ஸ் ஆகலை. பட் இன்னமும் சொன்னிங்கன்னா அந்த 24,000 வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இதை பிரேக் ஆகுச்சுன்னா ஃபர்தராக டவுன்ஃபாலுக்கு போகும். அதுவும் மேக்ஸிமம் இந்த ஏரியா வரைக்கும் தான் போகிறதுக்கான 23,800 தான் மேக்ஸிமம் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24,200 பிரேக் ஆனால் தான் ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். அதாவது 23,930 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா 930 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 23,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவலாக நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் நாளைக்கு என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15/7/26. ஓகேங்களா, ஸோ நாளைக்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 23,930 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா 23,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 24,140, 150 அந்த ரேஞ்ச் தான் நம்மளுக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா 140 வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இதை பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 240 லெவல் வரைக்கும் போகும். இந்த ஏரியா வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு 24,140 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 24,240 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் 24,000க்கு மேலே இருக்கிறதுனால ஒரு சேஃபர் சைடில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நாளைக்கு இன்கேஸ் ஓப்பனிங்கில் 24,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சப்போர்ட்டான 23,930 வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,140 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,930 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவல் மெயினாக இருக்கும். ஸோ நான் எளியராக சொன்ன மாதிரி தான், இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்கும் பட்சத்தில் 24,023 தான் இன்னையோட லோ. இன்கேஸ் அதை பிரேக் ஆகி 24,000க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம 23,930 லெவல் வந்து பார்க்க வேண்டிய லெவல். இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த 23,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கரண்ட் சினாரியோ எப்படி பார்த்திங்கன்னா செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் ஏறிச்சுன்னா ரெசிஸ்டன்ட். ஏன்னா பாஸ்ட் 2 டேஸாக வந்து அந்த 24,200 லெவலில் பிரேக் ஆக முடியலை. ஓகேங்களா, அதனால் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப்ல நீங்கள் புட்டோ செல்லோ பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம இந்த கொடுத்துருக்க லெவலை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.